மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி சுமார் 30 ஆண்டுகளாக பொதுப் பாதையை ஆக்கிரமித்திருந்தது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிடப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் அகற்றச் சென்றபோது பள்ளி நிர்வாகம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பணயம் வைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை நீதிமன்ற ஆணைப்படி 30 ஆண்டு கால தனி நபர் ஆக்கிரமிப்புகள் அகற்ற சென்ற அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை பணயம் வைத்து தனியார் பள்ளி நிர்வாகம் எதிர்ப்பு. மதுரை நரிமேடு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி நிர்வாகம் பொது பாதையை ஆக்கிரமித்து தனது சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தி வந்த நிலையில் அப்பகுதியினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். நீதிமன்றத்தில் உரிய விசாரணை செய்து ஆக்கிரமிப்பு உறுதி செய்ததின் மூலம் நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியை அகற்றியுள்ளனர். மேலும் இது குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிரண் பிரகாஷ் கூறியதாவது: இப்பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு செயல்பட்டு வரும் பள்ளி நிர்வாகம் பொது பாதையை ஆக்கிரமிப்பு செய்து பள்ளி கட்டிடம் கட்டியுள்ளதுடன் இப்பகுதி மக்களுக்கு மாநகராட்சியின் குடிநீர் விநியோகத்தையும் தடுத்து நிறுத்தி அராஜகம் செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததின் அடிப்படையில் நீதியரசர்களின் உத்தரவுபடி அரசு நில அளவைத் துறையின் மூலம் நிலம் அளவீடு செய்தது மட்டுமின்றி ஆக்கிரமிப்பு பகுதிகளை பள்ளி நிர்வாகமே அகற்றக்கோரி காலாவகாசமும் வழங்கியுள்ளனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் அரசு உத்தரவை மதிக்காமலும் ஆக்கிரமிப்பினை அகற்றாமலும் இருந்த காரணத்தினால் இன்று மார்ச் 5ஆம் தேதி காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயற்சி செய்தனர். அச்சமயம் பள்ளி நிர்வாகத்தினரின் தூண்டுதலின் பேரில் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவிகள் நடுரோட்டில் உட்கார்ந்து ஜேசிபி வாகனத்தை மறைத்து தகராறு செய்து வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீதி உள்ள ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி இப்பகுதி மக்களுக்கு முறையான சாலை வசதியும் தண்ணீர் வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது என கூறினார். மதுரை நீதிமன்ற ஆணைப்படி 30 ஆண்டு கால தனி நபர் ஆக்கிரமிப்புகள் அகற்ற சென்ற அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை பணயம் வைத்து தனியார் பள்ளி நிர்வாகம் எதிர்ப்பு. மதுரை நரிமேடு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி நிர்வாகம் பொது பாதையை ஆக்கிரமித்து தனது சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தி வந்த நிலையில் அப்பகுதியினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். நீதிமன்றத்தில் உரிய விசாரணை செய்து ஆக்கிரமிப்பு உறுதி செய்ததின் மூலம் நீதிமன்ற உத்தரவுப்படி காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதியை அகற்றியுள்ளனர். மேலும் இது குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கிரண் பிரகாஷ் கூறியதாவது: இப்பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு செயல்பட்டு வரும் பள்ளி நிர்வாகம் பொது பாதையை ஆக்கிரமிப்பு செய்து பள்ளி கட்டிடம் கட்டியுள்ளதுடன் இப்பகுதி மக்களுக்கு மாநகராட்சியின் குடிநீர் விநியோகத்தையும் தடுத்து நிறுத்தி அராஜகம் செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததின் அடிப்படையில் நீதியரசர்களின் உத்தரவுபடி அரசு நில அளவைத் துறையின் மூலம் நிலம் அளவீடு செய்தது மட்டுமின்றி ஆக்கிரமிப்பு பகுதிகளை பள்ளி நிர்வாகமே அகற்றக்கோரி காலாவகாசமும் வழங்கியுள்ளனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் அரசு உத்தரவை மதிக்காமலும் ஆக்கிரமிப்பினை அகற்றாமலும் இருந்த காரணத்தினால் இன்று மார்ச் 5ஆம் தேதி காவல்துறையினரின் பாதுகாப்புடன் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயற்சி செய்தனர். அச்சமயம் பள்ளி நிர்வாகத்தினரின் தூண்டுதலின் பேரில் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் படித்து வரும் மாணவ மாணவிகள் நடுரோட்டில் உட்கார்ந்து ஜேசிபி வாகனத்தை மறைத்து தகராறு செய்து வருகின்றனர்.
எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீதி உள்ள ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி இப்பகுதி மக்களுக்கு முறையான சாலை வசதியும் தண்ணீர் வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது என கூறினார்.
தனேஸ்வர் ஈபி கட்டி எடுக்க போறாங்க. ஈபி எப்படி சார் இவரெல்லாம் ஈபி நாள் முன்னாடி ஈபி எடுக்க சார். ஈபி எடுக்க கட் பண்ணல. சார் நான் பி கிரண் பிரகாஷ், இங்கே மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட பண வெறி, அதை வச்சுட்டு கார்ப்பரேஷன் இடத்துல கார்ப்பரேஷன் சர்வே ரெக்கார்டில் அது காமன் ரோடுன்னு இருக்குது, அந்த இடத்துல கார்ப்பரேஷன் ரோட்டில் செவுறு கட்டி பப்ளிக்கு ரொம்ப இடையூறு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே அவர் ரிட்டு ஹைகோர்ட்டில் 2 ரிட்டு போட்டிருக்காரு, 2மே தோற்று போச்சு. ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் பெஞ்சில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது 30 அடி ரோடு அளந்து கார்ப்பரேஷனை எடுக்க சொல்லிட்டாங்க. எடுக்க சொல்லி வரப்போ ஸ்கூல் பிள்ளைகளை நரோட்டில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வெயிலில் அவங்க உயிருக்கு ஆபத்தாகவும் பொதுமக்களுக்கு ஆபத்தாகவும் எல்லாத்தையும் பண்ணி ஃபுல் அராஜகம். இப்போ நாங்கள் சொல்ல வந்தப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கார்ப்பரேஷனும் அவங்களோட தைரியமான முடிவுனால அதை எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் சில பகுதிகள் மிச்சம் இருக்குது. அந்த மிச்ச பகுதிகளையும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க என்க்ரோச்மெண்ட்டும் எடுக்கணும். ஏன்னா இது ஹைகோர்ட் ஆர்டர், 2 ஆர்டர் இருக்குது ஹைகோர்ட்டில். இதுக்கு மேலே ரிட் அப்பீலும் போல் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகல, அவங்க எங்கேயுமே போகல. ஏன்னா எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் சர்வே ரெக்கார்ட் படி இது வந்து கார்ப்பரேஷன் ரோடு. கார்ப்பரேஷன் ரோட்டில் எப்படி இப்படி பண்ண முடியும்? இந்த அராஜகத்தை எதிர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே மிச்சத்தையும் எடுக்கணும், கார்ப்பரேஷன் வந்து எடுக்கிறோன்னு இருக்காங்க. தண்ணி குழாய் போடல. கார்ப்பரேஷன் மூலிமா இந்த ரோடு இந்த செவரை எடுத்தால் தான் குழாயே போட முடியும், தண்ணி குழாயே. அப்போ இங்கே இருக்க பப்ளிக் ஃபேமிலியில் எங்கே போவாங்க? ப்ரைவேட் அவர் இடமா மாற்றி ஆக்கிரமிப்பு பண்ணி இத்தனை வருஷமாக வச்சுருக்காரு. இதை கேட்க வந்தால் காசை வச்சு இது பண்ணுறது. இப்போ இது போடணும், இந்த ரோடு போட்டால் தான் அடுத்து போக்குவரத்து இங்கே வரும். நிறைய பொதுமக்கள் என்ன சார் சொல்கிறாங்க? சார் அவங்க எல்லாரும் போராடி பார்த்துட்டாங்க சார், எடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கு அவர் போய் கோர்ட்டை நம்பி இப்போ கோர்ட் ஆர்டர் மூலியமாக எடுக்க சொல்லி வந்ததுக்கப்புறம் இப்போ வராரு பிரச்சனை பண்ணிட்டு. சரி, இன்னைக்கு ஜேசிபி எந்திரம் மூலயமா காவல்துறை மூலயமா நீங்கள் வந்தீங்களா? ஆமாம், பள்ளி குழந்தைகளை கூட்டு வந்து நடுவில் நிற்க வச்சிட்டாங்க. ஸ்கூலுன்னு இல்லை, டீச்சர்ஸை வந்து ஜேசிபிக்கு முன்னாடி படுக்க வச்சிட்டாரு. அவர் வரல, ஓனர் வரல, உள்ள வேலை பார்க்குற ஆட்களை வச்சு அவங்கள ஜேசிபிக்கு முன்னாடி படுக்க வச்சுட்டு குழந்தைங்கள முன்னாடி நிற்க வச்சு கல்லை கொண்டு எறிகிறாங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருந்ததுனால கரெக்டாக இருந்துச்சு. எல்லா வீடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இன்னும் எவ்வளோ இடம் சார் இருக்க வேண்டியிருக்குன்னா இந்த 5 அடி எடுக்கணும் சார். இன்னும் ஃபுல்லாக 5 அடி நெட்டுக்கு எடுக்கணும். அந்த நெட்டுக்கு எடுக்கணும். ஃபுல் ரோடு போடணும் அந்த இடத்துக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா? தகவல் சொல்லியிருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுக்கான பதில் தான் அவங்க எடுக்க சொல்லி இது பண்ணி இருக்குது. மாவட்ட ஆட்சியர் கொடுத்து. ஆமாம், கார்ப்பரேஷன் கமிஷனர்ட்டி மனு கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துக்குமே எடுக்க சொல்லிட்டாங்க, அவர் எடுக்காமல் இருக்காரு. கோர்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறமே எடுக்கல. ஒரு ஃபைனலா எங்களுக்கு டைம் கொடுங்க, தள்ளி போடுறாரு. இன்னைக்கு எடுத்துட்டாங்க கார்ப்பரேஷன் வந்து, இல்லாட்டி இன்னும் தள்ளி போட்டால் ஒரு 10 வருஷம் இழுத்துருப்பார். ஃப்ரண்ட்ல இருந்து இது ஃபுல் ரோடு சார். இந்த ரோடு போட்டால் தான் பொதுமக்கள் போயிட்டு வர்றதுக்கான பாதையே இதுதான். சரி சார், தேங்க்யூ.